வந்து இந்த சர்ச்சுக்கு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கிறோம் பாருங்களேன். இந்த காம்பவுண்ட் வால் எப்படியும் வந்து ஒரு 50 வருஷம் இருக்கணும் வைங்களேன், ஒரு 50 இயர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக அதை போட்டு கட்டி பக்காவாக வச்சிருக்கிறோம். ஸோ ஒருவேளை நம்முடைய காலங்கள் எல்லாம் கழிஞ்சு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு சர்ச்சு, ஒரு பெரிய நல்ல காங்கிரீட் பில்டிங்ல ஒரு சர்ச்சு கட்டி அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்ல தெரியுமா? அந்த அந்த இயர்ல எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம் தாண்டி இந்த உலகம் அழியாம கர்த்தருடைய வருகை வராம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப பழமையா தெரியும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த பிரமிட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பிரமிட் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் வந்து பல டன் வெயிட் உள்ள கல்லு. அப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஏலியன்ஸ் வந்து தூக்கி வச்சுக்கலாம், ஏலியன்ஸ் தான் இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க காரணம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு கல்லும் வந்து ரொம்ப வெயிட்டான கல், அவங்க அப்படி நம்புறாங்க. அப்போ அன்னைக்கு கிரெயின் இல்ல, இவ்வளவு வெயிட்ட தூக்குற அளவுக்கு மிஷினரிஸ் எதுவுமே இல்ல, அப்ப எப்படி மனுஷங்க இதை தூக்கி வச்சாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லிதான் அந்த மாதிரி அவங்க ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப ஏலியன்ஸ் வந்து பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அது அடுத்து 100 வருஷம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்ந்த இடத்துல தான் சொல்லுவாங்க, இன்னைக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, அன்னைக்கு எப்படி கட்டியிருப்பாங்க, எத்தனை நாள் கட்டிருப்பாங்க, எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு. அப்போ இது தலைமுறைக்கும் பேசும். அப்ப ஏதாவது ஒண்ணு இந்த உலகத்துல இருந்து நீங்க போகும்போது கண்டிப்பாக பேசுறது மாதிரி விட்டுட்டு தான் போகணும். ஆமென். நான் ஆமேனே நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்றாங்க, என் காலமெல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், இனி எப்படி? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்க குறிச்சு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பேசலன்னா கூட ஒரு 25 வருஷத்துக்காவது பேசணும். எங்க பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, ஐயோ எங்க பாட்டியை குறிச்சு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஜெப வீராங்கனை. எங்க அம்மா அவ்வளோ ஜெபிக்கிறவங்க, எங்க அப்பா, எங்க தாத்தா. நம்ம நிறைய பேர் சிலர் பெருமையா பேசுறோம்ல. சோ ஏதாவது இந்த உலகத்திற்கு ஒண்ணு விட்டுட்டு போகணும். நல்லா சொல்லுங்க ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா.